Hi everyone. So இன்னைக்கு நம்ம strategic managementல chapter number 4 strategic choices பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டரில் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட ஒரு ஓவர்வியூ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சாப்டர்ஸில் நீங்கள் 3 லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து படிச்சிருப்பீங்க. லைக் கார்ப்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ கார்ப்பரேட் லெவல்ன்றது டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள் தான் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அண்ட் பிஸ்னஸ் லெவல்ன்றது மீடியம் லெவல் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஃபங்க்ஷனல் லெவல்ன்றது லைக் இந்த சேல்ஸ் மேனேஜர்ஸ், சேல்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த சாப்டரில் நம்ம மெயினாக கார்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் வந்து எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்களோ அதுதான் கார்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கார்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே லைக் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிலே பார்த்திங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, second one expansion strategy, third one retrenchment and fourth one combination. ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா என்னென்னா, இப்போ பிஸ்னஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு பிஸ்னஸும் நமக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க? அந்த ஃபீல்டில் அவங்க ஹையாக அச்சீவ் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸ் மற்ற பிஸ்னஸை விட அஹெடாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அதோட நேம்லேயே இருக்குது பாருங்கள், ஸ்டேபிள். பிஸ்னஸ் வந்து ஒரு ஹை க்ரோத்தை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் லைக் இதுக்கு மேலே அவங்க இனி க்ரோ ஆகணும்னா இதுக்கு மேலே அவங்க க்ரோ ஆகிறதுக்கு எதுவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பீக் பொசிஷன் அவங்க அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொசிஷன்லேயே அவங்க ஸ்டேபிளாக நின்றுவாங்க. லைக் எப்படின்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் கீழே வராமல் பார்த்துப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யாது. சேம் அதே பொசிஷனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ மெயினாக எதுக்காக இப்படின்னா, ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க பிஸ்னஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ இருக்கிறத அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களோட எக்ஸிஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்தை சேம் லெவலில் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, இப்போது அவங்க மார்க்கெட் எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே மட்டும் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சிமிலர் மார்க்கெட்டில் அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து டீல் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் சேம் ப்ராடக்ட்ஸில் வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சேம் மார்க்கெட் ஆர் சேம் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸில் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டான மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்னென்னா அவங்களோட பொசிஷனை ரீட்டைன் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதுக்குன்னு நம்ம ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியும் டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜினா லைக் அந்த பிஸ்னஸ் அந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படி கிடையாது. அவங்க ஒரு லெவல் ஆஃப் க்ரோத் வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றது தெரியல. ஸோ அந்த பொசிஷனை அப்படியே அந்த மார்க்கெட் ஷேரை ரீட்டைன் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. மேபி நிறைய கம்பெனி ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி இனிஷியல் ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணுவாங்க. வச்சு அவங்களோட க்ரோத்துக்காக என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலான்றதை ரெடி பண்ணிவிட்டு சடனாக க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜின்றது வேறு, டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜின்றது வேறு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ம் பார்த்திங்கன்னா சேம் பிஸ்னஸில் தான் டீல் பண்ணுவாங்க. சேம் ப்ராடக்ட் அண்ட் சேம் மார்க்கெட் பொசிஷன், எவ்ரி திங் இஸ் சேம் லெவல். ஸோ ஒரு ஃபர்ம் வந்து இருக்கிற பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு ரீடெஃபினேஷனும் இருக்காது. ஆஸ் இட் இஸ் ஓல்டு பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சோ அதே லெவலில் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. அண்ட் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு சேஃப் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பொசிஷன் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம், அதுலேருந்து கீழேயும் போகாமல் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து சேஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு நம்ம சேம் பொசிஷனை ரீட்டைன் ஆகிட்டு இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஆஸ் இட் இஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பிஸ்னஸை இருக்கிற பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியும் வேறு. நம்ம அதில் இருக்க ரிஸ்க் நமக்கு கம்மியாக இருக்கும்.
மெயினாக யார் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்லேஜி சொல்லலாமா. ஸோ பார்லேஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது மற்ற பிஸ்கட்ஸில் எடுத்திங்கன்னா அதில் சில மாடிஃபிகேஷன் கொண்டுட்டு வராங்க. இப்போ டார்க் ஃபேண்டசி இருந்துச்சு, இப்போ அதுலேயே வந்து ஓரியோ ப்ளஸ் டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி சம் ரீடெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராடக்ட்ஸில் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. பட் பார்லேஜி எடுத்து பாருங்கள், அதே ₹3 பேக்கெட் அண்ட் ரொம்ப நாளாக அது அதே ரேட்டில் தான் இருக்குது. அதோட டேஸ்ட்லேயோ டிசைன்லேயோ இல்லை பேக்கேஜிங்லேயோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நமக்கு வரல. மேபி நம்ம சொல்ல பார்லேஜி வந்து ஒரு மார்க்கெட் ஷேரை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் ஃபாலோயிங் த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு மேஜர் ரீசன் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன ரீசனுக்காக பிஸ்னஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளில் மெச்சூரிட்டி ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டாங்களோ அவங்க இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க பிஸ்னஸில் எல்லாமே அச்சீவ் பண்ணி தான் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை சில ஃபர்ம்ஸ்லாம் இந்த க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரேப்பிடாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாட் அப்படின்றத அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஃபர்மு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேப்பிட் க்ரோத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை காம்படிட்டர்ஸே இல்லை, நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்றப்போ அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் திங், சில பிஸ்னஸை இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கோ, மேபி ஒரு ஸ்வீட் ஷாப்பே வந்து வச்சுருக்கோன்னா, சில கைண்ட் ஆஃப் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும். அது நமக்கு மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் நமக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேபி சவுத் இந்தியாவுக்கு வேண்டாம், நம்ம இந்த மிடில் இந்தியாவோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க வந்து ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் நம்மளோட மார்க்கெட் ஷேர் எங்கேயோ குறைஞ்சிருமோ, எங்கேயாவது நமக்கு லாஸ் வந்துருமோன்னு சொல்லி பயந்து கூட ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபஸ்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுவும் நம்ம நேம்லேயே இருக்குது, க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன். பிஸ்னஸோட க்ரோத் மோட்டிவ் இருக்கணும், லைக் ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்காங்க, அக்ரெசிவாக பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுன்ற மோட்டிவோடு இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது அப்படியே ஆப்போசிட் டு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிஸ்னஸ் க்ரோவே ஆகாது. பட் இங்கே அப்படியே அதுக்கு ஆப்போசிட், பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிட்டே வந்து இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பிஸ்னஸோட எந்த ஒரு ரீடெஃபினேஷனும் இருக்காது. பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அப்படியே நடந்துகிட்ருக்கும். பட் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் ரீடெஃபினேஷன்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ நான் சொன்ன அந்த டார்க் ஃபேண்டசி எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ அந்த ஓரியோவை கொண்டுட்டு வரா. ஆர் நீங்கள் வந்து டைரி மில்க்கு கூட எடுக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லைக் பப்ளி ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரி மில்க்ஸும் வந்து அவங்க கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ மேபி இது டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் எடுத்துக்கலாம். பட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் அந்த ப்ராடக்ட்டில் வந்து கொண்டுட்டு வராங்க. அண்ட் அவங்களோட மார்க்கெட்டையும் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறப்போ, இப்போ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட். பட் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் அப்படி கிடையாது, உங்களுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை. ஏன்னா வி ஆர் இன் த இன்டென்ஷன் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் அவர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறப்போ உங்களுக்கு அங்கே ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இருக்கிற பொசிஷனை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்க போகிறோம். பட் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் அப்படி கிடையாது. நம்ம லைக் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நமக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆம்பியஸாக லைக் க்ரோத் ஆம்பிஷனோடு இருக்காங்களோ அவங்க இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஃபர்தராக இன்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். ஸோ க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை 2ஆக பிரிச்சிருக்காங்க, இன்டர்னல் க்ரோத், எக்ஸ்டர்னல் க்ரோத். அண்ட் இன்டர்னல் க்ரோத்தில் நமக்கு 2 இருக்குது, இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். அண்ட் இந்த இன்டென்சிஃபிகேஷன்லேயே நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது, மார்க்கெட் பெனிட்ரேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்.
மார்க்கெட் பெனிட்ரேஷன்னா என்னன்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லேயே வந்து சேல் பண்ணிகிட்ருப்போம். பட் என்னென்னா லைக் அதோட குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த ப்ராடக்டோட யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் நம்ம மார்க்கெட் பெனிட்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இதான் ஹைலி காமனான ஒன்று. பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட்டே இருக்குது, ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் எப்படி இன்னும் டெவலப் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறது தான் மார்க்கெட் பெனிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுன்றது என்ன, நமக்கு டிஃப்ரெண்ட் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். லைக் ஆல்ரெடி நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னா கேரளாவில் நமக்கு ஒரு மார்க்கெட் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லைக் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட் ஸ்பேஸையே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. லைக் இன்டர்னலாக நம்ம டெவலப் பண்ணுறதுன்றது, மார்க்கெட் பெனிட்ரேஷனில் நம்மளோட ப்ராடக்டை டெவலப் பண்ணியிருப்போம், மார்க்கெட் ஷேரை டெவலப் பண்ணுறது, அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் எப்படி கஸ்டமரை போய் ரீச் பண்ணலான்ற மாதிரி பார்த்துருப்போம். மார்க்கெட் டெவலப்மெண்ட்டில் லைக் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ப்ரொமோஷன் மூலமாக டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நம்மளோட மார்க்கெட் வந்து டெவலப் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுன்ற என்னென்னா, ஒன்று நீங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டுட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன அந்த பிஸ்கட் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்க. ஆர் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது கொண்டுட்டு வரலாம். ஸோ இன்டென்சிஃபிகேஷனில் நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். மார்க்கெட் பெனிட்ரேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். மார்க்கெட் பெனிட்ரேஷன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் அதோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, அதோட மார்க்கெட் ஷேர் ஒரு யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் கொண்டுட்டு வரலாம், ஆர் வி கேன் டெவலப் அ நியூ ப்ராடக்ட். மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுன்றது ஜியாகிரபிக்கலாக நம்மளோட பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறது மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைக் இன்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் செகண்ட் டைப் டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷனில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம நியூ ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுவோம், நியூ மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகும், நியூ கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம புதுசாக யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான சம் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷனில் நமக்கு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் கான்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன், தென் இனோவேஷன். இங்கே கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனில் நமக்கு மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. வெர்டிக்கல், ஹரிசாண்டல் டைவர்சிஃபிகேஷன். வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன், ஹரிசாண்டலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். இப்போது வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன்னா என்னென்னா, இப்போது ஒரு ஃபர்முக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதோட பேக்வேர்ட் ப்ராசஸில் இருக்கிற பிஸ்னஸையோ இல்லை ஃபார்வர்ட் ப்ராசஸில் இருக்கிற பிஸ்னஸையோ அதை அக்வயர் பண்ணுச்சுன்னா அதுதான் வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சுகர் கேன் ஃபேக்ட்ரி வந்து வச்சுருக்கீங்க. லைக் சுகர் கேன் வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நீங்கள் நடத்துகிற ஃபேக்ட்ரி வந்து வச்சுருக்கீங்க. இப்போது நமக்கான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பார்ட்டி ஏ கிட்டேருந்து வாங்குகிறோம். சுகர் கேன் வந்து அவர் மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க, நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து சுகர் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இன்புட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, பார்ட்டி ஏ கிட்டேருந்து வருது. இப்போ வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பார்ட்டி ஏ இருக்கார்ல அவரோட சுகர் கேன் மில் நான் வாங்கிறேன், அந்த சுகர் கேன் ஃபார்மை. அப்போது இப்போ எனக்கு என்ன ஆகுது, இதுலேருந்து எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் இன்புட்டை அவர்கிட்ட இருந்து நான் வாங்குறேன்னா சம் மார்ஜின் அவருக்கு பே பண்ணி தான் வாங்குவேன். இப்போ அந்த ஃபார்மே என்னோடதுன்னு ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த மார்ஜின் வந்து எனக்கு குறையும். கரெக்டாக? ஸோ என் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த இன்டகிரேஷனை ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா பேக்வேர்ட் இன்டகிரேஷன்னு சொல்லுவாங்க. பேக்வேர்ட் வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷனில் நமக்கு ஒரு 2 டைப்ஸ் எடுக்கும். அதுதான் வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அண்ட் பேக்வேர்ட் இன்டகிரேஷன். நம்மளோட இன்புட் ப்ரொவைடர்ஸ், அதாவது இன்புட்டுன்றது இந்த இடத்துல சுகர் கேன், நம்ம வச்சுருக்கிற மில் என்ன இருக்கிற சுகர் கேனை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து சுகர் எடுக்கிறது தான் நம்மளோட ஜாப். நம்மளோட இன்புட் ப்ரொவைடர்ஸ் கூட வந்து மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் பேர் வந்து பேக்வேர்ட் இன்டகிரேஷன். ஸோ வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷனில் ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த பேக்வேர்ட் இன்டகிரேஷன்.
இப்போ ஃபார்வர்ட் இன்டகிரேஷன்னா என்னென்னா, நான் இந்த சுகர் எல்லாமே பார்ட்டி பிக்கு வந்து சப்ளை பண்ணுவேன். அவர் போய் இந்த ஸ்டோர்ஸ்க்கு எல்லாமே போய் சப்ளை பண்ணிட்டு வருவார். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்ட்டி பியோட பிஸ்னஸையும் அக்வயர் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய மார்க்கெட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு? வேர்ட்டிக்கலாக என்னோடய மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. என்னோடய பேக்வேர்டு இன்டகிரேஷன் மூலயமா நான் என்ன பண்ணேன், என்னோடய இன்புட் ப்ரொவைடர்ஸோட அந்த சுகர் கேன் ஃபார்மும் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஃபார்வேர்டு இன்டகிரேஷன் மூலமாக அந்த சுகர் சப்ளை பண்ணுவார் பார்த்தீங்களா, அவரோட பிஸ்னஸையும் நான் அக்வயர் பண்ணிட்டேன். ஸோ இன் திஸ் வே நான் என்னோடய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது டைவர்சிஃபிகேஷன். இன்டர்னல் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒன் ஆஃப் த டைப் டைவர்சிஃபிகேஷன். அதில் கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். vertically integrated diversification, horizontally integrated diversification. இப்போ இந்த vertically integrated diversificationல நமக்கு 2 types இருக்கு. backward integration and forward integration. backward integrationனா இப்போ நம்மளோட input providers கிட்ட இருந்து அந்த distribution channel நம்ம acquire பண்ணுறோன்னா அதுதான் வந்து backward integration. forward integrationனா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், இப்போ இந்த சுகர் யார் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்கள அவங்களோட பிஸ்னஸை நம்ம வந்து அக்வயர் பண்ணுறோன்னா அது வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து சொல்லணுன்னா, இப்போ வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிற நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை நம்ம அக்வயர் பண்ணோன்னா அது வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். லைக் நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேக்வேர்ட் ஆர் ஃபார்வேர்டில் இருக்கிற பிஸ்னஸை நான் அக்வயர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதுக்கு பேர் வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ இந்த ஹரிசாண்டல் இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா, சேம் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் யாரெல்லாம் டீல் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த பிஸ்னஸை நம்ம அக்வயர் பண்ணிடுவோம். அதுக்கு பேர் தான் ஹரிசாண்டலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். இன்னும் சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும்னா நம்ம காம்படிட்டரோட ஃபேர்மை வந்து அக்வயர் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எல் ஷாம்பூன்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து இன்னொருத்தர் வந்து ஹெச் ஷாம்பூன்னு ஒன்று சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே சேம் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களோட பிஸ்னஸை அக்வயர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், சேம் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் 2 பேர் இருக்கும். நான் அவரோட பிஸ்னஸை அக்வயர் பண்ணிடுறேன். ஸோ என்னோட காம்படிட்டர் இந்த இடத்துல இருக்க மாட்டான். ஸோ என்னோட காம்படிட்டரோட பிஸ்னஸை அக்வயர் பண்ணுறதுக்கு பேர் என்ன, ஹரிசாண்டலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ இங்கே என்னென்னா, நம்ம அக்வயர் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட எந்த ஒரு விதத்துலையும் ரிலேட் ஆகிருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பிஸ்னஸ் அக்வசிஷன்லாம் லைக் வெர்டிக்கல் இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன்லையும் சரி, ஹரிசாண்டலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன்லையும் சரி, நம்ம அக்வயர் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே சம்வாட் நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட ரிலேட் இருக்கும். லைக் டெக்னாலஜி வைஸும் சரி ஆர் ப்ராடக்ட் வைஸும் சரி, ஏதாவது ஒரு டைப்பில் நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட அது ரிலேட் ஆகிருக்கும். பட் கான்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன்றது நம்ம அக்வயர் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட எந்த ஒரு விதத்துலையும் அது ரிலேட் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். நான் போய் ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை அக்வயர் பண்ணுறேன்னா இதுதான் கான்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன். என்னோட நோக்கம் என்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றது. பட் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் என்னோடய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு விதத்துலையும் ரிலேட்டடாக இல்லாத வேற ஒரு பிஸ்னஸை நான் அக்வயர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் கான்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன்.